கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுடைய சிந்தனை யோவான் நற்செய்தியாளர் 19ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எனது அன்பு இறைமக்களே, இந்த தபசு நாட்களில், நிறைவு நாட்களில் வந்திருக்கிற நாம் ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை கேட்டு வருகிறோம். இந்த நாளே, இந்த பெரிய வெள்ளி அன்று தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு துரோகிகளுக்கு மன்னிப்பு வழங்கினவர், திருடனுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், தாய்க்கு பாதுகாப்பை கொடுத்தவர், பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏற்பட்ட பாவத்தினால் விரிசல் ஏற்பட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நாம் நேற்று அறிந்தோம். இன்று தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் 5வது வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்திலே நீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கலாம். அப்போ அந்த தண்ணீர் இவர் சொல்வதை கீழ்ப்படுகிறது, நிறம் மாறுகிறது. 3ஆம் அதிகாரத்திலே, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே இடம்பெற முடியாது. அப்போ அந்த ஜலம், அந்த தண்ணீர் பாவத்தை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் அதை தண்ணீரை பயன்படுத்துகிறார், மாற்றுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே நல்ல சமாரிய பெண் தாகத்துக்கு தண்ணி தா என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார். 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளம் இருக்கிறது. அதிலே முதலில் அதாவது தேவதூதர்கள் எப்பாவது ஒரு வந்து கலக்குவாங்க, அது தண்ணி கலங்கும். அப்போ வேதிஸ்தர்கள் அதில் இறங்கினா குணமடைவார்கள். இப்படி யோவான் அவர்கள் தண்ணீரின் மூலமாக என்னென்ன மகத்துவத்தை செய்தார் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில, அதையெல்லாம் மையப்படுத்தி சொல்லிக்கொண்டே வந்து இந்த 19ஆம் அதிகாரத்திலே மரிக்கிற தருவாயிலே, கொல்கதா மலையிலே, சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன். இவருக்கு எப்படி தாகம் ஏற்பட்டது? தண்ணீரை விருப்பம் போல் மாற்றினவர், பிதாவினால் இந்த தண்ணீர் படைக்கப்பட்டது, இவருக்கு எப்படி தாகம் உண்டாகுச்சு அப்படின்னு பார்க்கின்ற போது அநேகர் சொல்வார்கள் இது ஆத்மா தாகம் என்று பல கருத்துக்களை சொல்ல இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த தண்ணீருக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு எதிர்காலத்தில் உண்டு. தண்ணீரை வியாபாரமாக செய்வது ஒரு சூழ்நிலை வரும். தண்ணீர் கலப்படமற்றதாக மாறிவிடும். ஆரோக்கியமான தண்ணி மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. இப்படியெல்லாம் சிந்தித்துதான் ஆண்டவர் படைத்த அந்த தண்ணீரை, தாகமாய் இருக்கிறேன், இந்த சமூகம் தண்ணீரை மிகவும் சீர்கேடாக மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும். அநேக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், உலகத்திலே போர் என்று ஒன்று இனிமேல் வரும் என்று சொன்னால் அது தண்ணீருக்காக தான் வரும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இப்போதும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு எவ்வளோ தண்ணீர் பிரச்சனை போயிங்குது, காவிரி பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்குது என்பதெல்லாம் நாம் அறிவோம். அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த தண்ணீர் எதிர்காலத்திலே மக்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் என்பதற்காகவே தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இதை நாம் புரிந்து அறிந்து ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.